ஆமாத்தே, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க கையால இன்னைக்கு தான் காஃபி குடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சத்தே, ரொம்ப நல்லா போட்டிருக்கிய. வேணும்னா சொல்லுமா, நான் போட்டு தரேன். வீட்டில் தானே இருக்கேன், அத்தை போட்டு தாங்கன்னா போட்டு தர போறேன். எங்க அத்தை இப்படிலாம் பண்றதுனால தான் இன்னைக்கு மழை பெய்யுது போல. சரி அத்தை, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பிள்ளைகள்லாம் காலேஜ்ல இருந்து வந்து பார்த்துக்கிறேங்க, போயிட்டு வரேன். இருந்து சாப்பிட்டுட்டு போனானமா, பெரிய பிள்ளைகள் தானே வீட்டில் வந்தா இருக்க போறாள்வ. நீ இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமையே போவா வீட்டில். இருக்கட்டுதே, பரவாயில்ல, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டா போச்சு. தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாமே போவா. இருமா, ஒரு வாய் தோசை சுட்டு தந்துடுறேன், தோசையும் சட்னி வச்சு தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. சாப்பிட்டுட்டு போனானக்கா, எங்க அத்தையே சொல்றாவல்ல, என்னைக்காச்சும் ஒன்று இப்படி சொல்லியிருக்காவளா சாப்பிட்டுட்டு போன்னு. அவிய கையால செஞ்சு தராங்காவ, இருந்து சாப்பிட்டுட்டு போனான்னா. இல்ல கையில எனக்கு வேலை இருக்கிறதுக்கு அத்தங்கிட்ட வேலை வரேன்னு சொல்லிட்டேன். அப்படி தேடுவாவே லேட் ஆயிட்டுனா இன்னொரு நாள் வரேன். வாரத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க, போயிட்டு வரேன். அப்புறம் இந்த சொத்து விஷயமா ஊருக்கு வேற வர வேண்டியிருக்கோம், பார்த்து கையில கொஞ்சம் அனுப்பிச்சிக்க முடியுமா? அப்புறம் சொத்து விற்கிறதுனா வரதானமா செய்யணும், அது எப்படி அனுப்பாம இருப்பேன்? கூட்டிட்டு போங்க, எப்ப வேணாலும் கூட்டிட்டு போமா உன் தங்கச்சே. அதுல நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லி அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதுதானே, காசு வருதுல்ல, அப்புறம் என்ன சொல்லுவாவ? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. அப்ப சந்தோஷத்தை, நான் வரேன். அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் மகனையும் கூட்டிட்டு வந்துரு, நீ மட்டும் தனியா வராத. என்ன மகனா? அது யாரு? ஏக்கா, அத்தானை தான் சொல்றாவ எங்க மாமியார். அது ஒன்றும் இல்லை தே, இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா எங்கள் அக்காவுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னைக்கு தானே புதுசாக சொல்கிறியே, அதான் எங்கள் அக்காவுக்கு விலங்களை பார்த்துக்கோங்க. அப்படியா? சரி சரி, நம்ம இந்த அளவுக்கு ஒரு நாள் பேசினது இல்லைல்லம்மா, அதனால சொல்லலை. இன்னைக்கு பேசணும்னு சொல்கிறேன். சரி அப்போ அடுத்தாட்டி வரும்போது குடும்பத்தோட வரேன்னு கிளம்புறேன். இந்த காசு கோசம் இவள்கிட்ட என்ன பேச வேண்டி கிடக்கு. சே, எப்படியும் அதை விட்டுறக்கூடாது. இந்த காசை எப்படியாச்சும் வாங்கிடணும், இல்லைன்னா இவ பாட்டுக்கு ஏமாந்தவா கொடுத்துட்டு அமைதியாக இருந்துருவா. என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ண என்னன்னு, என் மக வேற போனாலே எப்படி இருக்காளோ என்னன்னு அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, யோசிங்க யோசிங்க. பணம்னா இப்படி இது பல்லை காட்டுது, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குதோ, இது ஏன் நம்மக்கிட்ட பல்லை காட்ட மாட்டேங்குது? இதில் ஏதோ விஷயம் இருக்கு. என்னவா இருக்கும்? இதை கண்டுபிடிக்கணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்கா? என்னத்தையோ என்ன யோசிக்கிறா? ஒன்றும் இல்லை, நீ யோசிச்சதான் நானும் யோசிக்குது. நம்மள் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், எத்தனை நாளைக்கு அங்கே இருக்கும், எப்போ இங்கே வரும், அதை தான் யோசிக்குது. வாங்கிட்ட பேசின பேர் வந்து சி அலையிறா பேர், வெறும் விளங்காதவளா இருப்பா போல. அலை, அக்கா வழி அமிச்சிட்டியா? போயிட்டாவளா உங்க அக்கா? ஆமாத்தே, வழி அமிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்துக்க. நீ இந்த அத்தையே தப்பா நினச்சிக்காத, என்ன சொல்றதை வச்சு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் பார்த்துக்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைக்காக தான் சொல்றேன் பார்த்துக்க. நீ ஒரு விவரம் தெரியாதவா, நீ உலகம் தெரியாத பிள்ளை பார்த்துக்க. அதனால தான் இதோ இவ்வளோ மாதிரி இருந்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீ ஏன் எல்லாம் செஞ்சிருவா. உனக்கு எதுவும் தெரியாதே, அதனால தான் சொல்றேன். என்னத்தே சொல்லுங்க. உங்க அக்கா சரியானவ பார்த்துக்க, விவரமான ஆளு. அதுவும் கல்யாண வயசுல 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்கா. எல்லாத்தையும் உங்க அக்காவே வாங்கிட போறா. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்த்து நடந்துக்க. நீ உன் இதை வாங்கிருப்பவே, உனக்கு சின்ன பிள்ளை தானே இருக்கு, அப்புறம் தாரேன்னு சொல்லுவாவ. நீ அதெல்லாம் கேட்காத, எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லி வாங்கி வச்சிரு, அதான் நல்லது பார்த்துக்க. நாளை பின்ன உன் பிள்ளை பெருசான அப்புறம் அவகிட்ட போய் கேட்க முடியாது, தரமாட்டா. உன் அக்கா விவரமான ஆளு, உன்ன மாதிரி இல்லவா, தெரிஞ்சுக்க. வாய் உள்ள பிள்ளை தான் பொழைக்கணுவாவ. அத்தை சொல்றதை கேட்டு சூதானமா நடந்துக்க. அங்க போய் கோயா மாதிரி நின்றுட்டு இருக்காத, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு எனக்கு இப்பயே வேணும்னு கேட்டு வாங்கிரு கையோட. ஊருக்குலாம் போச்சோன்னா போயிரு, ஆளுக்கு முன்னே வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. உன் அக்கா பாட்டுக்கு கையில் போட்டு வாங்கிட போற எல்லாத்தையும். உங்க புத்தி ஏன் இப்படி மட்டமா போயிட்டு இருக்கு? எங்க அக்கா அப்படி எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டா. உங்க அக்கா தங்கச்சி அப்படி இருப்பாவளா இருக்கும், எங்க வீட்டிலலாம் அப்படி கிடையாது. எனக்கு என்ன பேசினாவன்னு தெரியாது. எங்க அக்கா என்கிட்ட அவளா தானே சொல்ல வந்திருக்கா. உங்க புத்தியா இப்படி போகுது? உங்களை மாதிரியே எல்லாத்தையும் நினச்சிக்காதீங்க அத்தை. எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாவ. பணம் பணம்னு யாரும் அலைய மாட்டாவ. உங்களை மாதிரி கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு யாரும் துரோகம் பண்ண மாட்டாவ. எனக்கு நல்லா வந்துச்சு, உன் நல்லதுக்கு சொன்னேன், கேட்கலாம் போ. எனக்காச்சும் ஒரு நாள் தெரியும் உனக்கு, அப்ப வந்து நிப்பாங்க என்ன ஏமாத்திட்டான், அப்ப பேசிக்கிறவனலாம் போ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னா பேசிச்சோ, இன்னா சிரிப்பு சிரிச்சிச்சோ. சீ, பணம்னா நீ இப்படி பல்ல காட்டுதோ? சரி சரி, தோசையும் சட்னியும் செஞ்சுடு, பசிக்குது எனக்கு. ஆமா, இவளுக்கு தோசையும் சட்னி வச்சு கொடுக்குறதா எனக்கு வேலை. போடா, இன்னைக்கு தெரியாதுல உனக்கு, ஒரு நாள் தெரியும். தாயும் பிள்ளையமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு பழமொழியே இருக்கு, தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிறதே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அதை நினச்சி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சோமா, உங்கள் ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க.